நவராத்திரி விழா பாட்டு போட்டி. இசைச்செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார். என்னது பெட்டி மாத்திரம் இருக்க ஹார்மோனியத்தை காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எழுது போட்டு போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன், தோப்பனார் சங்கீத கலா ரத்னா, அவா தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேலே, என்னது? ஒரே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. ஊட்டில புடுங்கோ புடுங்கு. இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சிய பொட்டமா கட்டிக்க. அவ டாப் சுத்தியில பாடும்போது நல்லா அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி, சகல சுத்தி போட்டு. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா. அத புடுங்கி என் தலையில ஒரே போடுங்க. அதோட நான் அவுட். இதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே? நான் யோகியனா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி வேதிக்கு மாத்திரை எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோவிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள்தனமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன? நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 rupees அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா. அதான் தவணை முறையில சேர்த்தலாம் பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் a prestigious issue. என்ன? கௌரவ பிரச்சனை. இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னியே, அது இன்னொரு தடவை சொல்லு. Golden words cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நேக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சூழல பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side. Definitely I am going to defeat you. யோ நிறுத்தியா? கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிற வாத்தியமா இது? எடுத்துட்டு போயா வெளியில. Shut your mouth, man. You won't go, man. I will smash your பானையா. Get out. என்னது கச்சேரி மேடையில எலக்ட்ரிக் கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு? நிர்தம் கோஷ்டி பானுவோடது. அவளே உனக்கு வாசிக்க சொன்னா ரெடி பண்ணிடுவா. அதனாலதான் ட்ரம் கோஷ்டி புக் பண்ணேன். அது சரி, அதனாலதான் தொழில் ரீதியா ட்ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை போல இருக்கு. ஆமா, இது ரெண்டும் எப்படிங்க ஒத்து வரும்? அல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி. என்னது, எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க? இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள். வானுக்கு இத்தனை ரசிகர்களா? பங்காகாத கோபாலா, பங்காகாத. கிராமரான பொம்பளைனாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான். நீ மட்டும் மேடையில ஏறு, எல்லாம் தலைகீழா மாறிடும். என்ன பாட வரல? ரெடி? இருங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். நான் விட்டு கொடுக்கணும் அதானே? சச்சா, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது. என்ன? நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ, ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொரவரிசை மட்டும் தயவு செய்து பாடாத. இது எங்கிருந்து வாடகை கேட்டு? ஜோதிராண்டி இதுவும். சரி, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சாசா ரீரின்னு சொரவரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத. சொரம் இல்லாத எப்படியா கர்நாடிக் கச்சேரி? புரியாம பேசாத. இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீ பாட்டுல சொரவரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம். நோக்கு தெரியாதுன்னு சொல்லு.
இப்ப என்னங்கிற சோடா புட்டி? சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு. ஓடிடாத, வந்து பாடு. சங்கீத கலாரசீர்களுக்கு எனது வணக்கம். இங்க பாப்பா. பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாறிவிட்டது. இந்தாப்பா, இந்த மாலையை நீயே வச்சுக்கோ. பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம். ஆனால் இன்று இவருடன் சேர்ந்து அவளும் எடுத்த லூட்டி இருக்கிறதே சகிக்க முடியவில்லை. இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம். நல்ல வேலை, பேத்தி பானு இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டான். தொடர்ந்து தெரியாத ஆளோட போட்டி போடுறது தப்புன்னு நினைச்சு இன்னைக்கு போட்டியில இருந்து வாபஸ் வாங்கிட்டாளாம். கேள்வி ஞானத்தினாலே கோபாலன் எவ்வளவு நன்னா பாட முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாளாம். மொத்தத்திலே அந்த அசடு சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மனுஷனாக வச்சு இப்படி ஒரு தாகம் பண்ணி இருக்கான். உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே? காலங்காத்தால விசில் அடிச்சுட்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான். மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கால்னா பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபாய் வரும். Come on, quick. ஆத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மரபா போய் பேசலாம். Follow me. அனுமாரா பிறக்க வேண்டியவர். அனு, இப்ப நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் கேட்டா என்ன சொல்லுவ? மண்டையில உடைப்ப. ஒரு விஷயத்தை கேட்டா 100க்கு பதிலா 1000 கொடுப்ப. டடடாய். கோபாலன், அந்த கோபாலன், அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய். என்ன பாணி இது? சந்தோஷப்படுவே லெட்டர் கொண்டு வந்தேன். கொடு பானு. நமக்கு பிடிச்ச பூ எத்தனையும் இருக்கலாம், ஆனா பூஜைக்குன்னு ஒரு சில பூ தான் இருக்கு. அந்த மரியாதையோட தான் உன்னை நான் பாக்குறேன். கோபால், இங்க வா. மாமி, இப்பதான் ரவை வாங்கிட்டு வந்தேன். கல்லு பொறுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா, உட்காரு. இந்த 3 புடவையில நோக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டாடி அவன் புடவைக்காரன், இவ பொம்மநாட்டி. மத்தியில நீ என்ன மணியாற்றியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏன் மாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு? எப்ப பாரு எரிஞ்சு விழுறேனா? ஏண்டா அப்பப்ப கோல்முட்டை வேற ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மாமி, சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றுது. ஆனா வெஸ்ட். ஏன் கோபால், எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால், எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏன் மாமி, உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தமில்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்கோ, பகவான் யார் யாரை எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால், எந்த புடவை நல்லா இருக்கு? 2 புடவை செலக்ட் பண்றேன் மாமி. ஓஹோ, உன் பானுவுக்கும் உன் உங்க அம்மாக்கா? சரி சரி, 2க்கும் நானே காசு கொடுத்துடுறேன். எந்த 2 புடவை? இத பானு கொடுத்துருங்க. இது எங்க அம்மாக்கு இல்ல, என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? என் அத்தை பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா. அவ கொஞ்சம் மாநிலம் தான், இருந்தாலும்
இந்த புடவை அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காசு கொடுத்துருங்க. இரு இரு, என்ன கிசிரே கிசிரே கல்யாணம் அதே அதே நான் ஒன்னும் தப்பா பேசலையே மாமி. என்ன என்ன தப்பா? நானே இப்ப ஒண்ணும் தப்பா பேசலையே. பின்ன காசு கொடுத்துருங்க. எதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? நீங்க தானே மாமி முதல்ல காசு கொடுக்கறதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அம்மாக்கு நான் ஏதோ காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். கண்ட அத்தை பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகராஜனா பண்ணிக்கோ, போ இப்பவே பண்ணிக்கோ. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அம்மா, புடவைய செலக்ட் பண்றதுக்காக தானே அவரை கூப்பிட்டேன். முடிச்சிடுத்து பானு, முடிச்சிடுத்து பா. அவர் கல்யாண பரிசா நாம இந்த புடவைய கொடுத்ததா வச்சுக்கிட்டோம். காசு கொடுத்துறேன்.